குயிக்காக கர்த்தருடைய வார்த்தைக்கு போகலாம். ஏசாயா 48, த புக் ஆஃப் ஐசையா சாப்டர் 48 verse 18, 18ஆம் வசனம். என் கற்பனைகளை கவனித்தாயானால் நலமாயிருக்கும். அப்பொழுது உன் சமாதானம் நதியைப் போலவும் நீதி சமுத்திரத்தின் அலையை போலவும் இருக்கும். என் கற்பனைகளை கவனித்தால். இப்போ நமக்கு இங்கே 2 ஆசீர்வாதம் சொல்லி இருக்குது. ஒன்று, கர்த்தருடைய பிள்ளைகளை சமாதானம். 2வது நீதி. நீதினா நேர்மையான, உண்மையான, சரியாக, அது ஒரு வாழ்க்கை. இது 2 ஒரு மனுஷனுக்குள்ளே இருந்தாலே அவன் ஒரு வெற்றிகரமான ஒரு மனிதன், வெற்றிகரமான மனுஷின்னு அர்த்தம். ஒன்று பீஸ் ஆஃப் மைண்ட், சமாதானம், சரியா? அப்போது இங்கே சொல்லியிருக்குது, சமாதானம் எப்படி இருக்குமா? நதியை போல் இருக்கும். நதினானது ரிவர், இங்கிலீஷில், தமிழில் நதின்னு சொல்கிறோம். நதி எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரே வார்த்தை கேட்டால், ஒன்று ஓடும், தேங்கி கிடக்காது. தேங்கி கிடந்தால் தான் துர்நாற்றம் வரும். தேங்கி கிடக்கிற நீருக்கு ஒரு இடத்துல கொஞ்சம் தேங்கிட்டுனா அது சாக்கடைன்னு சொல்லிடும், பேச்சு வந்துடும், துர்நாற்றம் வீசும். ஆனால் நதி ஓடக்கூடியது. 2வது, நதி செழிப்பை உண்டாக்கக்கூடியது. நதி ஆசீர்வாதத்துக்கு அடையாளம். அப்போது சமாதானம் என்பது நதியை போல் இருக்குமா? அப்போ சமாதானத்தினுடைய அதை எக்ஸ்பிரஸ் பண்ணுறாரு பாருங்கள், எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க பாருங்கள். அப்போது ஒன்று, சமாதானம். இன்னைக்கு சாயந்தரத்தில் சமாதானம் இல்லாமல் சாத்தா அவங்கள கெடுத்துட்டானா, பிள்ளைகளால் அல்லது யாரோ ஒருவரால் நீங்கள் சமாதானத்தை இழந்து நிற்கிறீங்களோ, அல்லது ஒரு வியாதி உங்களை தாக்கிட்டு அந்த வியாதியினால் சமாதானத்தை இழந்து உட்கார்ந்துருக்கீங்களோ, முழுமையாக செய்தி முடிகிற வரைக்கும் எழும்பாதீங்க. கர்த்தருக்கு தோத்திரம். 2வது, உன் நீதி எப்படி இருக்குமோ? சமுத்திரத்தின் அலைகள் ஓயுமா? அலைகள் சரி, இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம ஒர்க் பண்ணிட்டோம், நாளைக்கு ஃபுல்லாக ரெஸ்ட் எடுத்துக்கலான்னு சொல்லுமா? அலைகள் ஓயாது. உங்கள் நீதி என்றென்றைக்கு நிற்கும். நீதிமான், அதாவது செழித்து ஓங்கி வளருவான். நீதிமான் நடுப்பகல் வரைக்கும் பிரகாசிக்கிற சூரியனை போல இருப்பான். அதான் பைபிள் சொல்கிற வார்த்தை. பெரிய பெரிய நீதிமான்கள், பெரிய பெரிய மகான்கள், பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள், பிரமுகர்கள் எல்லாருமே பைபிளை படிக்கிறாங்க. பஞ்சாபுக்கு நான் போயிருந்த போது அங்கே இருக்கிற பிற மத தலைவர்கள்லாம் பைபிள் இருக்கிற வசனத்தை தான் சொல்கிறாங்க. ஆனால் நம்ம கையில் கர்த்தர் என்னைக்கோ கொடுத்து வச்சுக்கிறாரு. நம்ம இதை மந்திர புக்கு மாதிரி தலைமாட்டில் வச்சுட்டு தூங்கிடுறோம். புரியுதா? கர்த்தருடைய பிள்ளைகளை, இது மந்திரமும் இல்லை, தந்திரமும் இல்லை, ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள், சரியா? அப்போது நல்ல கவனிங்க. உன்னுடைய சமாதானம் நதியை போல இருக்கும். 2வது, உன்னுடைய நீதி சமுத்திரத்தின் அலைகளைப் போல இருக்கும். எப்போ? என் கற்பனைகளை நீ கவனித்தாயானால். வாட் இஸ் த மீனிங்? கற்பனைகள் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வசனங்கள். இன்றைக்கி கிறிஸ்டியானிட்டியுடைய ஸ்பெஷாலிட்டியை வேர்ட் ஆஃப் காட். அந்த வார்த்தை தான் மாம்சம் தான் இயேசு. இது நமக்கு எல்லாருக்கும் ஆமாம் தெரிஞ்சு இந்த வார்த்தையினால் உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குதா? உங்கள் வாழ்க்கை கட்டப்பட்டிருக்குதா? அதான பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கிறிஸ்தவர்களாக மாற்றுறது தான் என்னுடைய வேலையை. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஒரு பாரம், சரியா? காணாமல் போன இஸ்ரவேலர்களிடத்தில் போகிறதுக்கு நான் வந்தேன்னு ஏசப்பா சொல்கிற மாதிரி, புரிதா? கண் சொருகி போன அந்த யூதர்களை, அதாவது தெளிந்த புத்தி உள்ளவர்களாக மாற்றுவதற்காக தான் இயேசு ஒரு கட்டத்தில் சொல்லுவார், நான் பூமிக்கு வந்தேன்னு. என்ன சொல்கிறீங்க? அப்போது தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களில் கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் படிங்க, பைபிளை படிங்க, எழுதுங்க, படிங்க. ஸ்தோத்திரம். எழுதுங்க, படிங்க. இன்றைக்கி ஒரு குடும்பம் வந்தாங்களா, அவனுடைய மகளுக்காக ஜெபிக்க கூட்டிகிட்டு வந்தாங்க. வரும்போது கிறிஸ்டி, என்னுடைய ஒய்ஃப், உங்களுடைய சகோதரி இருந்த காலத்தில் ஒவ்வொரு ஜூம் மீட்டிங்கில் ஃப்ரைடே, ஏன்னா சாட்டர்டே கிடையாது, ஃப்ரைடே ஒரு ஹோம்ஒர்க் கொடுப்பாளாம். ஆமாம்,
இந்த சாட்டர்டே இங்கே படிக்க வேண்டிய வேத பாடம் திங்கக்கிழமை வந்தோடனே கேட்பாளாம். அவங்க சொல்லும்போது முதல் வாரம் எதை படிக்கணும், செகண்ட் வாரம் எதை படிக்கணும், மூணாவது வாரம் என்ன படிக்கணும், நாலாவது வாரம் என்ன படிக்கணும்னு ஹோம்ஒர்க் கொடுத்து அந்த சகோதரர்களை ஊக்குவிச்சிருக்கிறாள். அதனால் அவள் மரித்தும் இன்னும் பேசுகிறாள். நம்ம உயிரோடு இருந்து பேசாமல் சாப்பிட்டுட்டு 3 வேளை தூங்கிக்கிட்டு இருக்கிறோம். இல்லைன்னா வேலை வேலை வேலை, ஷாப்பிங்க்கும் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு கிடக்கிறோம். நம்ம என்ன சொல்கிறீங்க? அப்போது கடைசி காலத்தில் கர்த்தர் உங்களுக்கு கணக்கு கேட்பார். ஏன்னா கேட்பார கேட்க மாட்டாரா? யார்கிட்ட கேட்பார்? கொடுத்தவன்கிட்ட தான் கேட்பார். 5 தாலந்து கொடுத்தவன், 2 தாலந்து கொடுத்தவன், 1 தாலந்து கொடுத்தவன். இங்கே பாருங்கள் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நீங்களானாலும் சரி நானாலும் சரி கர்த்தருக்கு முன்பாக தப்பிக்க முடியாது. நீங்கள் ஊழியக்காரர்களுக்கு மார்க் போடுறதெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு ஆண்டவர் உங்களுக்கு என்ன மார்க் போடுவார்ன்றதை முதல்ல பாருங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். குயிக்காக வசனத்துக்கு போகிறேன். அப்போ நம்மளுடைய மைண்ட் எல்லாம் வேர்ட் ஆஃப் காடில் வசனத்தை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ இன்றைக்கி சங்கீதம் 19ஆம் சங்கீதத்துக்கு வேதத்தை குயிக்காக திருப்பி இந்த குறுகின நேரத்தில் நான் உங்களோடு கூட வாசிக்க வேண்டிய வேத வசனம் 7ஆம் வசனம். 7ஆம் வசனம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும், 1 குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, 2வது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமா இருக்குது, அப்புறம் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது. ஆமா, இதுலயே பிளெஸிங் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தருடைய வேதம், இந்த வசனம், இந்த வேதாகமம் ஆபிரகாம் லிங்கன், அதாவது அமெரிக்கா நாட்டு ஜனாதிபதி எல்லாம் நம்ம ஊரில் இருக்கிற பிரைம் மினிஸ்டர், மாண்புமிகு மதிப்புக்குரிய கனத்துக்குரிய நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் டீ கடையில் வேலை பார்த்தாருன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஊர் உலகத்துக்கு தெரியும். ஆனால் இன்னைக்கு தலை சிறந்த தலைவர்களில் ஒருவராக அவர் கருதப்படுகிறார். அப்படி தானே? நம்ம தமிழ்நாட்டினுடைய முன்னாள் முதல்வர், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் CN அண்ணாதுரை அவர்கள் WMA படித்தவர். எங்கள் காஞ்சிபுரத்தில் தெருவிளக்கில் உட்கார்ந்து படித்தவர். அப்துல் கலாம் நம்முடைய பிரசிடெண்ட்டாக இருந்தவங்க. இதெல்லாம் அந்த ஸ்டோரிலாம் நமக்கு தெரியும். ஆனால் நல்ல கவனிங்க, இவர்கள் எல்லாரும் பைபிளையும் ஃபாலோ பண்ணுறாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், இப்படிப்பட்ட ஒரு 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 பலவீனமான பின்னணியில், பின்புலம் பலவீனம், ஆனால் பலசாலிகளாய் மாறினார்கள். அதை போல் உங்களுடைய பின்புலம், பணம் இல்லை, வருமானம் இல்லை, மனுஷர் ஆதரவு இல்லை, பிள்ளைகள் ஆதரவு இல்லை. சமீப காலமாக நான் ஒன்று ரொம்ப கேள்விப்படுறேன். பிள்ளைகள் ஆதரவற்ற, பிள்ளைகளால் சந்தோஷப்பட முடியாத பெற்றோர்கள், ரொம்ப அதை மன்னிக்க முடியாத ஒரு குற்றம். பெற்று வளர்த்து தங்களுக்கு சாப்பாடு இல்லைனாலும் பிள்ளைகளுக்கு சாப்பாடை வச்சு, தங்களுக்கு துணிமணி வாங்க முடியலனாலும் பிள்ளைகளுக்கு துணிமணியை வாங்கி கொடுத்து, தாங்க நல்லா படிக்க முடியாவிட்டாலும் தான் பிள்ளைகளை நல்ல ஸ்கூலில் நல்ல காலேஜஸில் சேர்த்து படிக்க வச்ச அப்பா அம்மாவை பார்த்து வாய் கூசாமல் கேட்குற, என்னத்தை செஞ்சிட்டீங்கன்னு கேட்குற ஒரு உலகம். வயசான காலத்தில் தளர்ந்து போய் அல்லது பலவீனம் வரும்போது, அந்த நாட்கள்லாம் ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கும்போது அல்லது 60 வயசில் இருக்கும்போது, நல்ல கெதியாக இருக்கும்போது, அவங்க தாங்களே தங்கள் காரியத்தை செய்யும்போது, இப்போ மகன் வரமாட்டானா, மகா வரமாட்டாளான்றபோது, சாரி இன்றைக்கி வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு போகும்போது பேசாமல் உட்காந்துடுறாங்க. இப்போ நிறைய குடும்பங்களில், கிறிஸ்தவ குடும்பங்களை பற்றி தான் நான் பேசிட்டு வரேன். ஆமாம், உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தாயும் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. ஹானர் யுவர் பேரண்ட்ஸ். எப்படா கனம் பண்ணுறது? கூகுள் பேயில் பணம் அனுப்பியா? அதை யார் வேணால் அனுப்பலாமே. நீ போய் பக்கத்தில் உட்காந்து அப்பாக்கிட்ட பேசி, அம்மாகிட்ட பேசி, அம்மாவை ஆஸ்பத்திரி கொண்டு போய் வச்சு, அது எவ்வளோ ரூபானாலும் செலவழிஞ்சிட்டு போகுது. ஏழைகளை பாருங்கள், எவ்வளோ ரூபா செலவழித்தாலும் எங்கள் தாய், எங்கள் அண்ணன், எங்கள் அப்பாவை காப்பாற்றணும் துடிக்கிற மக்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு கடினமான இருதயம் கொண்ட கிறிஸ்தவ மார்க்கத்தில் இருக்கிற குடும்பத்தோடு நான் பேசுகிறேன்.
இந்த வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தருடைய வேதம் அதாவது குறைவற்றது அப்படின்னா இன்னொரு தமிழ்ல நிறைவா, அதாவது நிறைவானது, இன்னொரு தமிழ்ல பூரணமானது. ஆங்கில பைபிளில் படித்தேன், NLTல. அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனம் சொல்லுகிறது அது ஒரு பெர்ஃபெக்ட், பூரணம், முழுமையான. கர்த்தருடைய வேதம் உங்களை முழுமையான மனுஷனாக காட்டும், மனுஷியாக காட்டும். ஒன்று. இரண்டாவது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. ரிவைவ் த சோல், ரிவைவ் த சோல். சரீரம் பார்க்கலாம், இந்த ஆவி நம்ம மரிக்கும்போது கர்த்தர் சமூகத்துக்கு போகும், புரியுதா? ஆனால் இந்த ஆத்துமா இருக்குல்ல, இந்த பைபிளில் இன்னைக்கு சாயங்காலம் கூட நான் வாசித்தேன், ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல. நீதிமொழிகள், திருப்புங்களேன் பைபிளை, நீதிமொழிகள் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் ஆத்துமா அறிவில்லாமல் இருப்பது நல்லதல்ல அப்படின்னு பைபிளில் அழகாக போட்டிருக்குது. இட்ஸ் நாட் குட் ஃபார் சோல் டு பி வித்தவுட் நாலேஜ். ஆத்துமாவை அறிவு இருக்கணும். அறிவு கட்ட, அறிவில்லாத அப்படிங்கிறதுக்கு இன்னொரு தமிழில் அறிவு கட்ட. அப்போ அறிவு இல்லாதவன் யாருன்னா முட்டாள். இப்படிலாம் பேசினா சிலர் டென்ஷன் ஆவாங்க. ஆனால் ஆத்துமாவுக்கு அறிவு இருக்கணும். ஆத்துமாவில் அறிவு இருப்பது நல்லது, அறிவில்லாமல் இருப்பது நல்லது அல்ல. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்கள் ஆத்துமாவை குறித்து குயிக்கா கொஞ்ச நேரம் பேச பிரியப்படுறேன். உங்கள் ஆத்துமா, நம்ம எப்போதும் உணவுக்கு அடுத்த, உடைக்கு அடுத்த, உலகத்துக்கு அடுத்த ஆசீர்வாதங்களையே தேடுறோம். ஆனால் ஏன் இப்போ ஒரு 7-8 நிமிஷம் ஆத்துமாவை பற்றி கேளுங்க. சங்கீதம் 77ஆம் சங்கீதத்தில் நீங்கள் வாசிக்க வேண்டிய வசனம் 7ஆம் வசனத்தில் என்ன போட்டு, நித்திய காலமாய் தள்ளிவிடுவாரோ, இனி ஒருபோதும் தயவு செய்யாதிருப்பாரோ. 2ஆம் வசனம், என் ஆபத்து நாளில், என் ஆபத்து நாளிலே ஆண்டவரை தேடினேன், இரவிலும் என் கை தளராமல் விரிக்கப்பட்டிருந்தது. என் ஆத்துமா ஆறுதல் அடையாமல், என் ஆத்துமாவில் ஆறுதலே இல்லை. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, என் ஆத்துமாவுக்கு ஒரு கம்ஃபர்ட் இல்லை. எவ்வளோ ஜெபமணி பார்க்குறேன், இரவில் கையை வைத்து ஜெபிச்சு பார்க்குறேன், என் ஆத்துமாவில் ஒரு ஆறுதலே வரமாட்டேங்குது. அப்போ ஆத்துமாவிலே ஆறுதல் இல்லை. சங்கீதம் 69ஆம் சங்கீதத்துக்கு உங்கள் பைபிளை திருப்புங்களேன். 1ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? தேவனே என்னை ரட்சியும், வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. 69ஆம் சங்கீதத்தில், அதாவது கர்த்தருடைய பிள்ளைகளே, நான் வாசித்த அந்த வசனம் அது சொல்லுகிறது, வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது. வெள்ளங்கள் என்ற வேர்டை இங்கே பயன்படுத்துகிறாங்கள, அது எதை குறிக்கிறது தெரியுமா? வெள்ளம் போல சத்துரு வரும்போது அப்படின்னு பைபிளில் வசனம் இருக்குல்ல. வெள்ளம் என்பது சாத்தானுக்கு அடையாளமாக பைபிள் பேசுது. அப்போ வெள்ளம் திடீர்னு உலகத்தில் மழை காலங்களில் திடீர்னு வெள்ளப்பெருக்கும்பாங்க. தாமிரபரணியில் வெள்ளப்பெருக்கு, காவேரியில் வெள்ளப்பெருக்கு, சரியா? அப்போது இந்த 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 நல்ல கவனிங்க, PWD டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருப்பாங்க. ஏரி நிரம்பி வழியே போகிறது. அப்போ திடீர்னு ஓவராக மழை பெஞ்சிட்டு பல சென்டிமீட்டர் மழை வந்த உடனே திடீர்னு நிரம்பி ஏரிகள் உடையும், குளங்கள் உடையும். அப்போ சுற்று வட்டாரத்தில் இருக்கிற கிராமங்களுக்குள்ளே அடுத்த நாள் நியூஸ் பேப்பரில் வரும், வெள்ளம் புகுந்தது, நான் இத்தனை மணிக்கு வருவேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்பிட்டா வரும். வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பிட்டு வருமா வெள்ளம்? அதை போல தான் பிசாசு வருவான். அது மாதிரி தான் யார் வருவா? பிசாசு வருவான். திருடனுக்கு, பிசாசுக்கு ஆண்டவர் திருடன் கூட சொல்லுவார். திருடவும், திருடன் இத்தனை மணிக்கு நைட்டு 1 மணி 45 நிமிஷத்துக்கு உங்கள் வீட்டுக்கு வருவேன், பொருளெல்லாம் வெளியெடுத்து வை, அப்படியே சொல்லுவான். திருடன் எப்போ வருவானே தெரியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதாவது 69:1 படி, அதாவது தேவனே என்னை ரட்சிங்கப்பா, வெள்ளங்கள் என் ஆத்துமா மட்டும் பெருகி வருது.
என் ஆத்துமா மட்டும் வெள்ளம் அப்படின்னா சாத்தான் என் ஆத்துமாவில் வேதனையை கொண்டு வருகிறான். ஆத்துமா டயர்டாகி போச்சுன்னா அவ்வளோதான். பைபிள் வாசிக்க முடியாது, ஜெபம் பண்ண முடியாது, என்னத்தை கிறிஸ்தவம் என்னத்தை அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வசனத்தை நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க. அதனால தான் தாவீது சொல்வார் சங்கீதம் 42 Psalm 42:2 என்ன சொல்வார்? உங்கள் பைபிளை திருப்பணும். வச்சுருக்கீங்களா? பைபிள் பக்கத்தில் நோட்டு, பென்னு, வாட்டர் பாட்டில். என் ஆத்துமா தேவன் பேரில், ஜீவனுள்ள தேவன் பேரில் தாகமா இருக்குது. எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, சில தேவ பிள்ளைங்க எப்போ 5:30 வரும், எப்போ நைட்டில் 9:30 நைட் ப்ரேயர் வரும், இல்லை எப்போ ஈவினிங் சர்வீஸ் வரும், காலையில் அந்த 5:30 மணி அந்த அந்த வந்து கர்த்தருடைய பிள்ளைகளை அனுதினமும் ஆவியானவரோட எப்போ வரும், ஜூம் மீட்டிங் எப்போ வரும், அப்போ வந்து எப்போ சண்டே சர்வீஸ் வரும், ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஓடணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆத்துமா வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு அர்த்தம், அந்த ஆத்துமா தாகமாக இருக்குன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ பாரு இன்னும் 2 நிமிஷத்தில் முடிய போது, இந்த ஆள் முடிக்க மாட்டார் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் ஆத்துமா டயர்டாகி போச்சுன்னு அர்த்தம். ஆமாம், இப்போ யாராவது சொல்கிறது மாதிரி இருக்கு, ஆனால் தான் நான் சொல்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். நான் முடிக்கிறத கட்டாயம் முடிச்சிடுவேன், டோன்ட் வரி. தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் அப்போ நம்ம என்ன செய்யணும்? சங்கீதம் 62:1 சங்கீதம், நானும் திருப்புறேன், நீங்கள் 62:1. தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, தேவனை நோக்கி என் ஆத்துமா அமர்ந்திருக்கிறது, அவரால் என் ரட்சிப்பு வரும். 5ஆம் வசனத்தையும் வாசிங்க. என் ஆத்துமாவே, என் ஆத்துமாவே தேவனையே நோக்கி அமர்ந்திரு. தாவீது பேசுறாரு, என் ஆத்துமாவே நீ கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு, நான் நம்புகிறது அவராலே வரும். அப்போ ஆத்துமா வந்து ஆண்டவரை தான் நம்பணும். புரியுதா உங்களுக்கு? இங்கே கவனிங்க, உங்கள் ஆத்துமா ஆண்டவரை நம்பணும், சம்பளத்தை நம்பக்கூடாது. அவங்க பணம் தருவாங்க, இவங்க பணத்தை, மூத்த மகன் இவ்வளோ ரூபா தருவான், இளைய மகன் இதை தரேன்னு சொல்லியிருக்கான், நான் அதாவது தரேன்னு சொன்னாப்பா, இப்போ எனக்கு இல்லையாப்பா என்ன செய்யன்னு கேட்குற ஒரு குரூப் இருக்குது. இன்னொரு குரூப் ஆமாம் தரேன்னு சொன்னேன், இப்போ இல்லை, என்ன பண்ணுறீங்க? என்ன செய்ய முடியும்? தளர்ந்து போன கைகள், தள்ளாடுகிற முழங்கால்கள். புரியுதா உங்களுக்கு? அதனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் கெதியாக இருக்கும்போதே, நல்ல ஸ்ட்ராங்காக இருக்கும்போதே மைண்டில் ஒரு டிசிஷன் எடுங்க. என் ஆத்துமா தேவன் பேரில் தாகமாக இருக்கணும். 2வது, என் ஆத்துமா தேவனை நோக்கி அமர்ந்திருக்கணும். மருமகா தருவாமா, அவருக்கு தருவார், இவர் தருவார், இவர் பணம் கொடுப்பாரு, இந்த மூத்த மகன் என்னை கவனிச்சிக்கிடுவான், இன்னும் பேங்க்கில் பணம் போடுறான். இப்போ உள்ள ஸ்டைல் படி சொல்கிறேன், பணம் போடுறேன்னு சொன்னாங்க, போடலை. அப்போல்லாம் பணம் அனுப்புகிறாங்கன்னு சொன்னாங்க, பணம் அனுப்பலை. புரியுதா? இப்போல்லாம் பணம் போட்டு விடு, எல்லாம் குயிக்காக டிரான்சாக்ஷன், டிஜிட்டல் இந்தியாவில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லை? அப்போது நான் என்ன சொல்கிறேன், அவங்க போடுறாங்களோ இல்லையோ, கொடுக்குறாங்களோ இல்லையோ, உங்கள் ஆத்துமா தேவன் பேரில் வாஞ்சையாக இருக்கணும். ஆமேன். இளைஞர்களுக்கு சொல்கிறேன், சரியா, ஆண்டவரை மட்டும் நீ நம்பு. இளம் வாலிப தங்கச்சிமார்களுக்கு சொல்கிறேன், கர்த்தரை மட்டும் பிடிச்சிக்கோ. நான் 20 வயதாக இருக்கும்போது, 19 வயது முடிந்தோ 20 வயது தொடங்கி 2 மாதத்தில் கர்த்தரை ரட்சித்தார். புரியுதா? 1961 பிறந்தேன். என் வயசு எவ்வளோ நீங்களே கால்குலேட் பண்ணிக்கோங்க. அப்போது 81 என் ஆண்டவர் என் லைஃப்பில் குறுக்கிட்டார். 61 பிறப்பு, 81 மறுபடியும் பிறப்பு. புரியுதா? அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்போது மோர் தென் 40 இயர்ஸ் இந்த ஊழியத்தில் அவர் தான் நடத்திக்கிட்டு போகிறார். நான் கண்ட ஒரே ஒரு காரியம், எந்த மனுஷனையும் நாம் நம்பக்கூடாது, எந்த மனுஷனையும் சாரக்கூடாது. எல்லாம் சில காலம்தான். இந்த நம்ம ஊரில் சென்னையில் இந்த லாரியில், ஆட்டோவில் எல்லாம் சில காலம் அப்படின்னு போட்டிருப்பாங்க, பார்த்தீங்களா? அது உண்மை, எல்லாமே சில காலம்தான். ஆனால் என்றென்று நம்மோடு கூட இருக்கிறவர் நம் ஆண்டவராகிய இயேசு ஒருவர் தான். அப்படியே கைகளை உயர்த்தி தொடர்ந்து நாங்கள் நாளைக்கு கண்டினியூ பண்ணுவேன். மிஸ் பண்ணிடாதீங்க. ஆத்துமா ரொம்ப முக்கியம். ஆத்துமாவை குறித்த நிறைய செய்திகள் யாரும் நம்ம கேட்க மாட்டேங்கிறோம்.
அதாவது ஆத்மா மாத்திரம் பலசாலியா இருந்தது வைங்க, எந்த போராட்டம் வந்தாலும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லுவோம். ஜெபம் பண்ணிடுவோமா? ஆண்டவரே, எல்லா பலவீனங்களை எங்கள் சகோதர சகோதரிகளை விட்டு நீக்கி போடும், ஆத்மாவிலே பலன் தாரும். ஆண்டவரே, இந்த வாரத்தில் ஏதாவது சத்துரு சஞ்சலத்தையும் சோர்வையும் கொண்டு வந்து பயில்படிக்க முடியாமல், ஜெபம் பண்ண முடியாமல், குடும்ப சண்டை, வீட்டு சண்டை, மற்றவங்களால் பிறரால் சோர்ந்து போயிருந்தா பிள்ளைகளை பலப்படுத்தும். ஓ ராமாதா ஷீபாதா ராமா ஹபூது ரஹாபா. ஆண்டவர், எல்லா விதமான வயிற்றுப்போக்கு அல்லது காஸ்ட்ரைட்டிஸ் அல்லது ஆண்டவரே எல்லா ஜீரண கோளாறுகள், அளவிட்டால் ஆண்டவரே ஹார்ட் பர்னிங், ஆண்டவரே குடல் புண்களில் இருக்கிற பிரச்சனை அல்லது மூளை நரம்பு மண்டலங்கள் இருக்கிற பலவீனங்கள், அளவிட்டால் ஆண்டவரே காது சரியா கேட்கல அல்லது காதில் ஏதோ ஒரு சத்தம் கேட்டுக்கிட்டு இருக்குது, இப்படிப்பட்ட எல்லா விதமான பலவீனங்களை கர்த்தர் பூரணமாய் குணமாக்கி உம்முடைய பிள்ளைகளை குணமாக்கி பலப்படுத்தும். ஆண்டவரே, இவருடைய சமாதான நதியை போல நீதி ஆண்டவரே சமுத்திரத்தின் அலைகளை போல இருக்கட்டும். ஓம் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, கர்த்தருக்குள்ள தைரியமா இருங்க, கர்த்தருக்குள்ள சந்தோஷமா இருங்க, கர்த்தருக்குள்ள திடமனதா இருங்க. உங்கள் வீட்டில் இருக்கிற சாப்பாடை தோத்திரம் பண்ணிட்டு சாப்பிடுங்க, ஆண்டவர் உங்களுக்கு நிறைவாக்கி தருவார். சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.